பேர் வந்து சாம்ராஜ், குப்பத்துலேருந்து வரேன் நான். ஃபைனான்சியல் ப்ராப்ளமால பாய்சன் சாப்பிட்டேன். உடனடியாக அங்கேருந்து டிசி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நல்ல பேர் ஒரு 4-5 டேஸாக வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நல்ல எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. முதல்ல 3 நாள் ரொம்ப இதாக இருந்தேன். 4வது நாள் 5வது நாள் நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எல்லாம் மொத்தமாக க்யூர் ஆயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ரீசார்ஜ் ஆக போகிறேன். யாரும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து தப்பான முடிவு எடுக்காதுங்க. பாய்சன் சாப்பிட்டா நம்ம சால்வ் ஆகும் ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. இது மாதிரி இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு மேலே நான் மருந்து சாப்பிட மாட்டேன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறேன். என்னோடய நேம் சரவணன். என்னுடைய பிரதர் ஆக்சுவலி ஒரு பாய்சன் குடிச்சிட்டாரு. இவரை வந்து நாங்கள் குப்பமில் கூப்பிட்டு போனோம். குப்பம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே கிருஷ்ணகிரியில் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல இங்கே ட்ரீட் பண்ண டாக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா க்யூர் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்தபோது ஃபஸ்ட்டு அங்கே 100%, 99% அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக க்யூர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே. பட் இங்கே சூப்பராக இருக்குது ஹாஸ்பிட்டல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே ட்ரீட் பண்ணுறாங்க. பட் பெரிய டாக்டரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் என்னென்ன இஷ்யூ ஒரு டே வைஸாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நல்லா இருக்கார். 4-5 டேஸாக இங்கே தான் இருக்கோம். இப்போ க்யூர் பண்ணி வீட்டுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறோம். இனிமேல் அந்த மாதிரி யாரும் பாய்சன் சாப்பிட்றதா அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. மேபி யாராவது தெரியாமல் பண்ணாலையும் வெளியே எங்கேயாவது முடியாதுன்னு சொல்லிட்டாலும் டேரெக்டாக நீங்கள் கிருஷ்ணகிரி டீச்சர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அவளை கூப்பிட்டு போயிடலாம் வீட்டுக்கு நல்லபடியாகவே, எந்த பிரச்சனையும் இல்லாமல்.